சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல ஒரு சில பேர் பண்றது ரொம்பவே தப்பா இருக்கு. அதனால அந்த மாதிரிலாம் பண்றதுல கொஞ்சம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்க ப்ளீஸ். என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சிஎஸ்கே டீம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2வது மேட்ச் நம்ம தோத்துருக்கோம். இதுக்கு காரணம் என்ன? பவுலிங்கும் சரியில்லை, ஃபீல்டிங்குமே கரெக்டா ஒழுங்கா பண்ணல, பேட்டிங்ல இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லாவே ஆடுறாங்க. ஆனா சில பேர் என்ன தெரியுமா சொல்லி சுத்தி இருக்கானுங்க, ருத்ராஜ் கேக்கருடைய கேப்டன்சி சரியில்லை, அதனால சிஎஸ்கே தோக்குது அப்படின்னு சில பேர் சொல்லி இருக்கானுங்க. இது மட்டும் இல்லாத சில பேர் ருத்ராஜ் கேக்கருடைய சோஷியல் மீடியா போஸ்ட்கள் எல்லாம் போயிட்டு அவரோட மனசை காயப்படுத்துற விதமா சில வார்த்தைகளை அவருடைய போஸ்ட்ல பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதனால ருத்ராஜ் கேக்கோட என்ன பண்ணிருக்காருன்னா டோட்டல் கமாண்டி ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு. இதுமே சில பேர்லாம் பண்றாங்களே. நான் ஒண்ணு மட்டும் கேக்குறேன், ஜெயிக்கும் போது மட்டும் தலை ஃபாதர் ரீசன், அடுத்த டோனியா நீங்க தான் இருப்பீங்க, ராக்கெட் ராஜா அப்படின்னு பேரெல்லாம் வச்சு பேசுறீங்களா? தோத்துட்டா மட்டும் ஏங்க இவனோட கேப்டன்சி சரியில்லாம தான் டீமே தோக்குது, டீம்ல எவனுமே சரியாவே விளையாட மாட்டானுங்க. இந்த மாதிரி எல்லாம் பேசுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய போஸ்ட்ல போயிட்டு இந்த மாதிரி பேட் கமெண்ட் எல்லாம் பண்றது ரொம்பவே தப்புங்க. ஏங்க சிஎஸ்கேன்றது ஒரு ஃபேமிலிங்க, அவனுங்க கீழே விழுந்தாங்கன்னா நம்ம தாங்க சப்போர்ட் பண்ணி தூக்கி விடணுமே. நம்மளே அவனுங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பேசின்னு இருந்தா சிஎஸ்கே டீம் எங்கெங்க போவானுங்க? இப்ப நான் சொன்னதெல்லாம் சிஎஸ்கேல லாயல்ட்டியான ஃபேன்ஸ்ல இருக்கான்னு பாத்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் புரியுமே.